श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतम् चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये नमस्सखीनां புரோகானாं சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 940வது நாமாவளி பராமோதா. பிரகல்பா பரமோதாரா பராமோதா மனோமயி. பராமோதா அப்படின்னா மேலான புகழை கொண்டவள். இந்த புகழ்ங்கிறது வள்ளுவன் சொல்லலாம், தோன்றி புகழோடு தோன்றுக தோன்றலில் தோன்றாமை நன்று அப்படின்னு. அதனால லலிதாசனம் பராமோதான்னு சொல்லியிருக்கா, மேலான புகழை உடையவள். புகழ்ங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல பொய்யா இருக்கக்கூடாது, அப்பதான் அது புகழ். ரெண்டாவது, புகழ்ல நிறைய விஷயம் இருக்கு. கொடுக்கிலாதனை பாரி என்றும் அழகா சொல்லுவார். அவன் கொடுக்க மாட்டான் காசு, அவன்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறோம். நீ பாரி மாதிரி வள்ளல்பா அப்படின்னு அவனை பத்தி பொய்யா சொல்றது, அது பொய்யாக புகழ்கள். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வஞ்ச புகழ். ஒரு காரியத்தை நாம சாதிச்சுக்கணும்னு ஒருத்தரை பார்த்து புகழ்ந்து பேசி அந்த காரியத்தை நம்ம சாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், அது வஞ்ச புகழ். இந்த அலங்காரத்துல அணின்னு சொல்லுவா, பழிப்பது போல் புகழ்வது, புகழ்வது போல் பழிப்பது. அப்போ பழிப்பது போல் புகழ்வது அப்படின்னா அது ஒரு விதமா சொல்றா, புகழ்வது போல் பழிப்பது அப்படிங்கிறதையும் ஒரு விதமா சொல்றா. இப்போ இந்த புகழ் என்னென்ன மாதிரிலாம் இருக்கு, இல்லாதையும் பொருளாதையும் சொல்றது, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி புகழ் இந்த இடத்துல சொல்லல. எது உள்ளதோ எது சத்தியமோ அந்த மாதிரி புகழை தன்னகத்தே கொண்டவள், அப்படிப்பட்ட கீர்த்தியை கொண்டவள். சக்தி கீர்த்தி பராமோதான மெய்ப்புகழ். என்ன குணம்? நெருப்பு இருக்கு, தொட்டா சுடும், தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாம யாருக்கும் தெரியாம சொல்லணும்னு சொல்லுவோம், அதோட சுபாவம். அதை பத்தி என்ன சொல்லுவோம், அதோட குணத்தை அப்படியே சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு வெவ்வேறு விதமான அனுபவம் கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் வரும். ஒருத்தருக்கு மிக உயர்ந்த விஷயமா இருக்கும், இன்னொருத்தருக்கு அது தாழ்வான விஷயமா இருக்கும். ஒருத்தருக்கு ஓஹோன்னு இருந்திருப்பான், இன்னொருத்தருக்கு அது அதே பிரச்சனை. ஒரு வியாபாரி தக்காளி வித்த பெரிய ஆளா இருப்பாரு, இன்னொரு வியாபாரி தக்காளி வாங்கி நஷ்டமாயிருக்கும். அந்த மாதிரி இல்லை, இது சொன்னா அனைத்து பேருக்கும் சமமா இருக்கு. நெருப்பு சுடும் அப்படிங்கிற வார்த்தை தர்மத்தை எப்படி விளக்கம் சொல்றோமோ, அது யாரு சுட்டாலும் சுடுமோ, யாரையும் அழிக்க விழையுமோ அந்த உண்மையை அப்படியே சொல்லுவது, மாற்றமற்று சொல்லுவது. அந்த மாதிரி உண்மை, அந்த உண்மையினாலேயே பெறப்பட்ட புகழ், அதான் சத்தியகீர்த்தி பராமோதாங்கிறது. அந்த மெய்ப்புகழ் அம்பாளுடைய சுபாவம். அது அதை நீங்க சொன்னாலும் அது அவள்கிட்ட இருக்கும், நீங்க சொல்லலைன்னாலும் அது அவள்கிட்ட இருக்கும். நீங்க சொன்னாலும் அனுகிரகம் பண்ணுவா, நீங்க லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலைன்னாலும் அனுகிரகம் பண்ணுவா. உடனே சொன்னார் லலிதா நாமம் சொல்ல வேண்டாம்னு சொல்றார், அப்படி இல்லை, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அம்பாள் பராமோதா அப்படிங்கிற நாமாவலிக்கு வியாக்கியானம் சொல்றேன், அந்த வியாக்கியானத்துல இந்த விஷயம். அப்ப பராமோதா அப்படின்னா மெய்யான கீர்த்தியானவள், அது ஒரு வார்த்தை கூட. அப்ப அந்த பராமோதானா எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா, லலிதா சகஸ்ரநாமம், தேவி மகாத்மியம், இதெல்லாம் பராமோதானே சொல்லலாம். அவன் அந்த ஸ்தோத்திரங்கள்ல போட்டிருக்கப்படி நம்ம பாராயணம் பண்றது,
அந்த நூலையும் இது வந்து மறைமுகமா குறிக்கும். இந்த பராமோதாங்கிறது யாரெல்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்துல ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காளோ, ரிஷிகளும் பண்ணியிருக்கா, பக்தர்களும் பண்ணியிருக்கா. பக்தர்கள்னா இப்ப வந்து மார்க்கண்டேயர் ரிஷி அவரே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அச்சின்யாதி வாக்தேவதா ரிஷி அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமேன்னு சொல்லுவார். மனிதரும் அப்படின்னா உலகத்துல அபிராமி பட்டர் அந்த மாதிரி நம்மள மாதிரி வாழ்ந்தவா. தேவரும் பெரிய தேவர்கள்னு சொல்லக்கூடிய இந்திரன் அம்பாள் பேர்ல ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கான். இந்திரன் வழிபட்ட ஸ்தோத்திரங்கள்லாம் தனியா இருக்கு. அட்டதிக் பாலகர்களும் அம்பாளை வேண்டி விரும்பி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. அந்த ஸ்தோத்திரத்துல அம்பாளுடைய கீர்த்திய புகழ சத்திய கீர்த்திய அப்படியே சொல்லியிருக்கா. பார்த்து அப்படியே பதிவு பண்ணியிருக்கா. பாடி பார்க்கல, பார்த்து பாடியிருக்கா. அம்பாளுடைய குணங்களை பார்த்து அப்படியே பாடியிருக்கா, பதிவு பண்ணியிருக்கா. வேதம் அம்பாளை துதிக்கிறது. துர்காசுத்தம் ரொம்ப அழகா சொல்லும். எப்படியெல்லாம் அவ லோகத்தை காப்பாத்துறா, எப்படியெல்லாம் இந்த கர்மாவானது நம்மளை தகிக்கிறது, அது எப்படி அவ வந்து இந்த பிறவி கடலை நீந்து வைக்கிறா அப்படிங்கிறதையெல்லாம் பத்தி வேதம் அழகா சொல்லி ஸ்ரீசுக்தம் சொல்றது, துர்கா சுக்தம் சொல்றது, அதெல்லாம் பராமோதா மேலான புகழ். அப்போ அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி நாமாவளியில எல்லாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம், ஸ்துதி, ஸ்ருதி, சம்ஸ்துத வைபவான்னு சொல்றோமோ இல்லையோ அது. அப்ப பராமோதான்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா அபியாசத்தினால அந்த அனுபவத்தை உபாசிக்கிறவன் அடைவான். அந்த அனுபவத்தை தான் இந்த இடத்துல பராமோதான்னு சொல்றோம். வாசனையினால அது நீங்க ஜெபம் பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, பாராயணம் பண்ணுங்க, எது வேணா இருக்கட்டும். அப்படி பாராயணம் பண்ணினதுனால நாம நினைத்தது ஒரு சிறிதும் மாறுபடாமல் அப்படியே நமக்கு அனுபவம் சாத்தியமாச்சு அப்படின்னு சொன்னா அது பராமம். அதுதான் அனுகிரகம். அது அவ என்ன சொன்னாலோ அந்த சாமிக்கு பராமோதான்னு பேர். மகிழ்ச்சி, இது மேலான மகிழ்ச்சி. அபிராமட்டு சொல்றாரு, ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவு. இததான் பராமோதானுக்கு வியாக்கியானமா சொல்லலாம். என்னன்னா ஆனந்தமாய், உடலுக்கு ஆனந்தம், உள்ளத்திற்கு ஆனந்தம், அறிவுக்கு ஆனந்தம், ஆன்மாவிற்கு ஆனந்தம். தனித்தனியா இருக்கு. உடலுக்கு ஆனந்தம்ங்கிறது உணவுனால வர்றது, உள்ளத்துக்கு ஆனந்தம்ங்கிறது புகழ் செல்வம் அந்த மாதிரி வர்றது, அறிவுக்கு ஆனந்தம்ங்கிறது குழப்பம் இல்லாத தெளிவிலேருந்து வர்றது, ஆன்மாவிற்கு ஆனந்தம்ங்கிறது கர்மா இல்லாத போது மோட்சத்துக்கு உண்டான பண்புனால வர்றது. இது எல்லாம் தனித்தனி. அதனால ஆனந்தமாய்னு பொதுவா சொன்னார். ஆனந்தமாய் என் அறிவாய். அறிவுங்கிறது துன்பத்தை நீக்க வல்ல கருவி. அதனால அம்பாள் வந்து சமஸ்த துக்கத்தையும் நிவர்த்தி பண்றா, சமஸ்த சௌக்கியத்தையும் கொடுக்குறா. ஆனந்தமாய் என் அறிவாய். அதோட விஷயம் என்னன்னா இந்த பராமோதான்னு சொல்ல போறோம். அந்த பராங்கிற சப்தத்துக்கு தான் வைக்கணும். இப்போ என்னன்னா வானந்தமான வடிவு. இந்த வானத்துக்கு முடிவு இருக்கா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா என்ன? மேல போயிட்டே இருக்க மாட்டேன். ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவு, அதுதான் பராமோதா அப்படிங்கிற அப்படியே அழகா சொல்லியிருக்கிறது. என்னன்னா மேலான ஆனந்தமாக இருக்கக்கூடியவள், அதுக்கு முடிவு கிடையாது, அதுக்கு சலிப்பு கிடையாது, எனக்கு போரும் சொல்லக்கூடிய சலிப்பு கிடையாது. அப்படிப்பட்ட மேலான புகழ், அதனாலே தோன்றுகிற மகிழ்ச்சி. மோதம்னா மகிழ்ச்சின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி ஒரு எல்லையற்ற பண்பை கொண்ட புகழை உடையவள் இந்த பராமோதான்னு சொன்னா உலகில நமக்கு என்ன நல்ல பேர் கிடைக்கும். நிறைய பேர் எவ்வளவு செஞ்சாலும் ஏதாவது ஒரு கெட்ட பேர் வாங்கிப்பார். அந்த மாதிரி இருக்கிறவள்லாம் இந்த பராமோதா அப்படிங்கிற ஒரு நாமாவளியை சொன்னால் அவளை சுத்தி இருக்கிறவளால புகழப்படுகிற பண்பை அவர்கள் பெறுவார்கள். புகழ்ங்கிறது அவ்வளவு சிறப்பானது. துன்பத்தை நீக்குவார்கள், மனக்கவலை போக்கக்கூடியது. இந்த நாமாவளி மனசுல கவலையா இருக்கமோ இல்லையோ அந்த கவலையை தீர்க்கக்கூடிய மனக்கவலை மாற்றல் நீத்தல் எழுதோ மாற்றல் எழுதோ சொல்றான். அப்போதான் மாத்துறது வேறது, நீந்த கடந்து போறது வேற.
ஆனா இந்த நாமாவளி சொன்னால் அந்த மனக்கவலை தீர்ந்து விடும். மாறுறதுங்கிறத தீர்ந்து விடுவது, மனக்கவலையே நீக்கக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.